ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேஸ்டார் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ரோட்டு சைடெல்லாம் வைக்கிற இந்த காளான் எப்படி நம்ம வீட்லேயே ஈஸியாக பண்ணலான்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது என்னோட ஃபேவரட்டான ரோட் சைட் டிஷ்ஷுங்க. இதை நான் ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் கொடுத்தேன். அவர் தான் டேஸ்ட் பண்ணுற பீஸ் எனக்கு கிடச்சிது. இப்போ அவர் டேஸ்ட் பண்ணி என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாங்க நான் இது ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். பட் நினச்சி பார்க்கல இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கும்ன்ட்டு. இதுக்கு நான் எப்படி மசாலா ரெடி பண்ணி இந்த வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, 2 மிளகாவை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கோஸை நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி, கொஞ்சம் என்கிட்ட காலிஃப்ளவர் இருந்தது, அதனால் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டுலாம் ஆட் பண்ணோம்ல, அதில் பாதி நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன், இன்னும் பாதி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பொடி பொடியாக நான் டிக்கி வச்ச கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும், 2 டீஸ்பூன் மைதாவும் போட்டுட்டு கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கடலை மாவும் ஆட் பண்ணிக்கணும், கொஞ்சம் கடலை மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ இதுக்குண்டான கிரேவி நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் ஒரு 3 கரண்டி அளவுக்கு நல்லா எண்ணெய் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். நான் 2 பேர் அளவுக்கு போட்டு பண்ணுறேன், அதனால் ஒரு வெங்காயத்தை மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி வெங்காயத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு பச்சை மிளகா, அதை நான் பாதி அந்த ஃப்ரைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், பாதி இந்த கிரேவிக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் உங்ககிட்ட சீரக பொடி இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலாவோட அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வெறும் மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா, அது 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி, வாட்டரை ஆட் பண்ணி இதை நல்லா பாயில் பண்ண விட்டுட்டிங்கன்னா நம்ம கிரேவி ரெடி ஆகிடும். ஸோ நம்ம கிரேவிக்கு நம்ம போடுற இன்க்ரீடியண்ட் இவ்வளோதாங்க. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த கிரேவிக்கு நம்ம இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் இது கொஞ்சம் திக்காக வரணுன்றதுக்காக 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை நான் இப்படி கொஞ்சம் தனியாக தண்ணியில் கலக்கி அதில் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஊற்றிக்கும் போது அந்த கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காக வரும். ஸோ நம்மளுக்கு அந்த ஃப்ரை பண்ணி போடும்போது இது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 10 to 20 மினிட்ஸ் ஆயிருக்குங்க. இப்போ நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, காலிஃப்ளவரும் அப்புறமா கோஸும், இப்போ அதை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பக்கோடாவெல்லாம் நம்ம போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம இது அப்படியே சாப்பிடலாம், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி இதை அப்படியே சாப்பிடலாம், அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நம்ம ரோட்டு கடையில் இந்த மாதிரி கிரேவியோட தானேங்க ஆட் பண்ணி சாப்பிட்றோம், அதனால தான் நான் இந்த மாதிரி கிரேவியோட இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே இப்படி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு, இது 5 to 6 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம பொரிச்சா போதுங்க. அதுலேயே இது நல்லா பொரிஞ்சிடும். ஃப்ளேமை மட்டும் கொஞ்சம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் வச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருந்தால் தீஞ்சிடும், அதுக்காக தான். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கிரேவி, அதில் நம்ம இந்த ஃப்ரை பண்ணி எடுத்த இந்த காலிஃப்ளவரையும் கோஸையும் நாம் இதில் போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரையோட அந்த கிரேவி நல்லா ஊறுற அளவுக்கு நம்ம இதை நல்லா கரண்டி விடணும். உங்களால் அடுப்புலேயே வச்சு இந்த மாதிரி கொத்த முடிஞ்சால் கொத்திக்கோங்க. இன்கேஸ் உங்களால் இப்படி கொத்த தெரியலன்னா நீங்கள் இறக்கிட்டு ஃபைனலாக ஒரு வாட்டி கொத்தி எடுத்துட்டிங்கன்னா நம்ம ரோட்டு சைடு காளான் இஸ் ரெடி. ஆனால் ஏன் இதுக்கு காளான் பேர் வச்சாங்கன்னா எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க மேக்ஸிமம் இதுக்கு காலிஃப்ளவர் கூட போட மாட்டாங்க, கோஸு தான் அதிகமாக போடுவாங்க, வெறும் கோஸு தான் போட்டு பண்ணுவாங்க. இட்ஸ் ஓகே, இதுதான் காளான் ரோட்டு சைடில் கொடுக்குறாங்க. ஸோ நானும் அதையே பண்ணிட்டேன். இதுக்கடுத்து அவங்க மெயினாக போடுறது இந்த சோளப்பொரி தாங்க. இந்த சோளப்பொரி போட்டு இந்த காளான் சாப்பிட்டா தாங்க செம டேஸ்ட். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.